Hello students, lesson number 8 la exercise problem number 5 la irukom. How many photons of frequency oda symbol enadhu nu correct ah. So evlo kuduthirukanga 10 power 14 hertz kuduthirukanga. Okay va, ரொம்ப முக்கியமான problem. Okay, right, will make up 19.6 joule of energy. அப்போ ஆக்சுவலாக நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைமா, கரெக்டாக? தட் இஸ் யூ பை டின்னு சொல்லலாமா? யூ பை டி இல்லை இ பை டின்னு சொல்லலாம் நம்ம. தட் இஸ் அதோடைய வேல்யூ தான் இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருக்காங்க, 19.86 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஃபோட்டான். கரெக்டாக, நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, பவர் பை என்னது, எனர்ஜி. பவர் பை எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட், பவருடைய ஆன்சர் எவ்வளோ நம்மளுக்கு, 19.86. ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. சரியா, எந்த விதமான கன்ஃபியூஷனுமே நமக்கு வேண்டாம். 19.86 டிவைடட் பை, கரெக்டா, இ ஈக்குவல் டு என்னது, ஹெச் நியூ. கரெக்டா? அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா, இந்த எனர்ஜியை இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு மாற்றிக்கலாமா? எஸ், மாற்றிக்கலாம். அப்படி ஹெச் நியூன்னு போட்டோம்னா இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி மாறும், வேல்யூ எனக்கு எப்படி மாறும், 6.626 இன்டூ 10 to the power of -34. கிளியரா? ரைட். இன்டூ ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ எவ்வளோ, நியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 பவர் 14. அப்போது நான் இதை இன்னும் சால்வ் பண்ணனா ஐ வில் கெட் 19.86. இங்கே நல்லா கவனிங்க. இன்டூ இதை ப்ளஸ் பண்ண ஆகும் நம்மளுக்கு -20 வருமா கீழே. அப்போ கீழே இருக்கிற -20 மேலே போச்சுன்னா 10 பவர் + 20 கிடைக்கும். டிவைடட் பை என்ன வரும் நம்மளுக்கு, 6.626. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ இதுக்கு லாக் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் லாக் கண்டுபிடிக்கணும். டிவிஷனில் இருக்குது. அப்போ ரெண்டு லாக் ஆன்சரை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு என்ன எடுக்கணும், ஆன்டி லாக் எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஒர்க் என்னது, 19.86க்கு லாக் எடுக்கணும். எப்படி எடுக்க போகிற பாருங்க, டெசிமலுக்கு லெஃப்டில் எத்தனை டிஜிட் இருக்குது, 2. அப்போ 2ல் 1 மைனஸ் பண்ணா எனக்கு 1 வரும். இப்போ 19th ரோ எங்க இருக்கு, இங்க இருக்கு 19. அதுல 8 எங்க இருக்கு நம்மளுக்கு, இதோ இருக்கு 2967. கரெக்டா, 2967 இதோ இருக்கு. இதுல மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு, 613 கிடைக்குது. அப்ப இதை நான் ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 2980 கிடைக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா இருக்கா? 2967ஐயும் 13 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2970 + 10 எவ்வளோ கிடைக்கும், 2980. ஸோ இது போட்டாச்சு, இதுக்கு லா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் நம்ம, அடுத்து வேற யாருக்கு லா கண்டுபிடிக்கணும், 6.626 கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. 6.626க்கு எப்படி நான் இப்போ லாக் ஆன்சர் போடுறேன்னா, டெசிமலுக்கு லெஃப்டில் எத்தனை டிஜிட் இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ 1 மைனஸ் எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போது 0. இங்கே அடுத்து 66 இருக்கா. அப்போ 66 போய் பாருங்க. 66ல் செகண்ட் எவ்வளோ, 8290. மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோ எனக்கு இந்த இடத்துல, 4 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண கிடைக்கும் எனக்கு 8213 கிடைக்குமா? எஸ், கிடைச்சிருச்சு. அப்போ இவங்க 2 பேருக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன், லாக் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க, நமக்கு டிவிஷனில் இருக்காங்க. நான் என்ன பண்ணணும், 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும். கரெக்டா? எஸ், 0.8213. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.4767 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 0.4767 கிடைக்கும். இப்போ இதுக்கு நான் என்ன எடுக்கணும், ஆன்டி லாக் எடுக்கணும். அப்போ 0.4767க்கு நான் என்ன எடுக்க போகிறேன், ஆன்டி லாக் எடுக்க போகிறேன். சரியா? இப்போ நான் ஆன்டி லாக் என்ன எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் பாருங்க.
நமக்கு 0 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் முடிச்சிடலாம். 47 67 இருக்கா? அப்போ 47ல 6 பாருங்க இங்க இருக்கா? எஸ். அடுத்து மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 7 இங்க இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2997 கிடைக்குமா? இப்போ இதோட நான் ஒன்று என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். அப்போ டெசிமல் எனக்கு எங்கே வரும்? இந்த இடத்துல வந்துடும். கரெக்டா? கரெக்டு தானே? எஸ். அப்போ இதோட ஆன்சர் என்னது நம்மளுக்கு? 2.997. அப்போது இதோடைய டோட்டல் ஆன்சர் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா n இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஆன்டிலாக் எடுத்த ஆன்சர் என்னது? 2.997 இன்டூ என்ன ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு? பவரில் 10 பவர் 20. சரியா? இதை அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னன்னு சொல்லலாம்? என்னன்னு சொல்லிடலாம்? 3 into 10 power 20 சொல்லிடலாம்ல. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அப்படி தானே கிடைக்க போகுது நம்மளுக்கு. எஸ். அப்போ 3 into 10 power 20 என்னது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். கரெக்டா? தட் இஸ் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். ஸோ கிளியராக புரிஞ்சிச்சா? கிளியராக எப்படி பண்ணியிருக்கோண்டு? எஸ். ரொம்ப சிம்பிள் பாருங்க. ப்ராப்ளமே ரொம்ப குட்டியான ப்ராப்ளம் தான். லாக் எடுக்க போகிறோம், ஆன்டி லாக் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நீங்களே உங்களுடைய லாக் புக்கை வச்சு செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.